சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட்ஸ்னால் சட்ட மறுப்பு இயக்கம் டுவர்ட்ஸ் பூர்ண சுயராஜ், பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி. த மெட்ராஸ் செஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் in 1927 declared a complete independence as its goal. 1920களில் தமிழ்நாட்டில் காந்தியடிகள் தலைமையிலான காங்கிரஸ் விரிந்து கொண்ட அடித்தளத்தை கொண்ட அமைப்பாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த 1929 லாகூர் சீசன் ஆஃப் த காங்கிரஸ் பூர்ண சுயராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அதை லைன் பண்ணிக்காங்க. லாகூர் காங்கிரஸினுடைய முக்கிய முழக்கம் எதிராக அப்படின்னா பூர்ண சுயராஜ் ஆர் complete independence was adopted as the goal, and on 26 January 1930 the national flag was hoisted by the Jawaharlal Nehru on the banks of river Ravi, அது லைன் பண்ணிக்காங்க, as the declaration of independence. 1927 இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தன்னுடைய இலக்கு என அறிவித்தது. சைமன் குழுவினுடைய எதிர்ப்பு 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் என்பது இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடி ஏற்றினார். ஜவஹர்லால் நேரு தேசிய கொடி ஏற்றினார். நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். அப்போ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்யத்தினுடைய உப்பு சத்தியாகிரகம். When the Viceroy did not accept the demands put forward by Gandhi, he launched the civil disobedience movements. காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். ராஜாஜி ஆர்கனைஸ்டு and led a salt சத்தியாகிரக மார்ச் டு வேதாரண்யம். 1930 மார்ச் 12 தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவங்கினார். The march started from Tiruchirappalli on 13th April 1930 and reached Vedaranyam, Thanjavur district on 28 April. 1930 அப்போ என்ன சொல்லலாங்க அப்படின்னா ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 27 தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வேதாரண்யத்தை சென்று அடைந்தது. A special song was composed for the march by Namakkal V. Ramalinganar with the lines, "A war is ahead, sans sword, sans bloodshed, join this march." வணிகப்புக்கென்று கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் எனும் சிறப்பு பாடலை நமது மாவட்டத்தைச் சேர்ந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புனைத்திருந்தார். Despite a brutal crackdown by the police, the marching satyagrahas were provided a warm reception along the route. காவல்துறையினுடைய கொடூரமான நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல்
அணிவகுத்து சென்ற சத்தியாகிராகிகளுக்கு பயணித்த பாதை எங்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. On reaching Vedaranya, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up salt. வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் அவ பயணித்த பாதை எங்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சத்தியாகிரகத்திற்கு On reaching Vedaranya, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up salt. வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். ராஜாஜி வாஸ் அரஸ்டட். உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். TSS ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதா ரத்தினம், சி சாமி நாதர் and K. Sandanam were among the prominent leaders who participated in the Vedaranyam Salt Satyagraha. உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார்னு பார்த்தோம். TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதன் மற்றும் கே சந்தானம் ஆகியோர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற ஏனைய முக்கிய தலைவர்கள் ஆவார்கள். வேதாரண்யம் சால்ட் மார்ச் மெமோரியல் பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் வேதாரண்யம். அப்போ நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பிரிட் அஜிஸ்டேஷன் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட். தமிழக மாவட்டங்களில் பரவலான என்ன சொல்லலாங்க அப்படின்னா நம்ம போராட்டங்களை நம்ம பார்க்கலாம்.